ஃபர்ஸ்ட் பைத்தான் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஏன் வந்து பாப்புலர் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ நம்ம ஒரு படம் நல்லா இருக்கா, படம் ஃபேமஸாக இருக்குது, நல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அதை எதை வச்சு சொல்லுவோம்? படத்தோட ரிவ்யூ வச்சு, ஆர் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து அதை பார்க்க வர்றாங்க, எத்தனை தேட்டர்ஸ் எடுத்துருக்குறாங்க, அதை வச்சு நம்ம அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா, அந்த படம் எப்படி ஓடுதுங்கிறத பற்றி சொல்லுவோம். அதே மாதிரி தான் பைத்தான் ஏன் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பாப்புலர் லாங்குவேஜ்னு சொல்கிறோம்னா, நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமாயிட்டாங்க இப்போ. அது இல்லாமல் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர் ஆஃப் வெப் பேஜஸ் வந்து அதிகமாக கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ வெப் டெவலப்மெண்ட் இல்லாமல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் விண்டோஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, தென் மிஷின் லேர்னிங்கு, ஸோ கேமிங்கு, எல்லாத்துக்கும் நம்ம பைத்தனை யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, ஸோ யூ கேன் யூஸ் எல்லாத்துக்குமே பைத்தான், மெஷின் லேர்னிங்ல இருந்து அண்ட் எம்பெடட் ஆல்சோ யூ கேன் யூஸ் யூசிங் பைத்தான். ஓகே, ஸோ இதை வந்து கைடோ வான் ரசம் அப்படிங்கிறவர் 1991 வந்து பைத்தான் ஃபர்ஸ்ட் வெர்ஷனை வந்து ரிலீஸ் பண்றாரு. அண்ட் பைத்தான் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மேல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா அண்ட் அந்த சர்க்கஸ் ஷோ வந்து இன்ட்ரெஸ்டடா ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அந்த ஷோ பேரு மாண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு காமெடி ஷோ. அதுல இருந்து ஒரு வேர்டை எடுத்தாரு பைத்தான்ங்கிறத. அண்ட் ஸோ அவர் கிரியேட் பண்ற லாங்குவேஜுக்கு வந்து அது யூனிக்கா இருக்கணும் அண்ட் ஸ்லைட்லி மிஸ்டீரியஸா இருக்கணும், அதோட ஷார்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கு பைத்தான்னு பேர் வச்சாரு. சும்மா வச்சு பார்க்கலாமேன்னு வச்சதுதான். அண்ட் அந்த நேம் வந்து ரொம்ப பிடிச்சி போகவே அண்ட் எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டாரு. ஓகே, ஸோ என்னென்னத்துக்கெல்லாம் பைத்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னா, வெப் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணலாம், சர்வர் சைட் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்னாவே நீங்கள் ஏஐ வந்துடும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லாக மேத்தமெட்டிக்ஸ் தான், அண்ட் மெஷின் லேர்னிங் ஃபுல்லாக மேத்தமெட்டிக்ஸ் தான். அண்ட் நம்ம வெப் அப்ளிகேஷன்லேயும் நிறைய மேத்தமெட்டிக் கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் சிஸ்டம் ஸ்கிரிப்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம். டேட்டா மனிப்புலேஷன்ஸு, பிக் டேட்டா அனாலிசிஸு அண்ட் டேட்டா சயின்ஸு, இது எல்லாத்துக்கும் பைத்தானை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பைத்தானை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அதே தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வெப் அப்ளிகேஷன்ஸு அண்ட் ஒர்க் ஃப்ளோஸ் கிரியேட் பண்ணலாம், பிக் டேட்டா அனாலிசிஸு, தென் ஆட்டோமேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணுறதுக்கு அண்ட் பிக் டேட்டா அனாலிசிஸ்க்குலாம் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஏன் மற்ற லாங்குவேஜ் இருக்கிறப்போ பைத்தானை ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, பைத்தான் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் ரன் ஆகும். விண்டோஸு, மேக் புக்கு அண்ட் லினக்ஸு, ராஸ்பெரி பை. ஸோ ராஸ்பெரி பைங்கிறது மேக்ஸிமம் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அண்ட் ராஸ்பெரி பைங்கிறது லினக்ஸ் பேஸ்டு ஒரு ஓஎஸ். ஓகே, ஸோ ராஸ்பெரி பை எதில் ஒர்க் ஆகும்னா, ராஸ்பெரி பை கிட்டுன்னு ஒரு போர்டு இருக்கு. நீங்கள் அந்த ஆட்டோமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோலர் இல்லைன்னா போர்டு வச்சிருப்போம். ஓகே, நம்ம எப்படி சிஸ்டம்க்கு இன்டெல் i5 ப்ராசஸர், i4 i3 ப்ராசஸர் அண்ட் i7 ப்ராசஸர் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்டோமேஷனுக்கும் ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓப்பன் ஆகுறது, ஆன் ஆகுறது, ரோபோட்டிக்ஸ், இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சிப் வச்சிருப்போம். ஓகே, ஸோ அந்த சிப்போட கிட்டு தான் ராஸ்பெரி பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ராஸ்பெரி பையில வந்து மாடல் 3 அண்ட் மாடல் 4 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அதோட ஓஎஸ் பேர் தான் வந்து ராஸ்பெரியன் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்குன்னா, மொத்தமே பார்த்தீங்கன்னா அதோட செலவு ஒரு 4000 ரூபாயில முடிஞ்சிடும் அந்த கிட்டோட செலவு. அந்த கிட்டோட வச்சு நீங்க அது கூட ஒரு டெஸ்க்டாப்போ மீன்ஸ் ஒரு மானிட்டரையும் ஒரு மவுஸ் அண்ட் ஒரு கீபோர்டை கனெக்ட் பண்ணி நீங்க சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுலேயே வைஃபை இருக்கு அண்ட் இப்போ 2GB ரேம் வரைக்கும் இருக்கு. அதோட சைஸே பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ஸ், அந்த வேலட் இருக்குல்ல, மின் வேலட் இருக்குல்ல, அந்த வேலட் சைஸ் தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு சிஸ்டமே ஆப்ரேட் பண்ணுற அளவு பண்ணலாம். ஸோ அதில் பைத்தானை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகுறது அண்ட் ஒரு ரோபோட் ரன் ஆகுறது, ஆர் அந்த
வாட்டர் டேங்க் கண்ட்ரோலர், இதெல்லாம் சின்ன சின்னதாக சொல்கிறேன் நான். ஸோ இப்போ நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் நடந்து போகிறப்போ லைட் ஆன் ஆகும், அண்ட் நீங்கள் அந்த சைட் போனதுக்கப்புறம் லைட் ஆஃப் ஆயிரும். ஸோ அது எல்லாமே ஆட்டோமேஷன் ப்ராசஸ் தான். ஆட்டோமேஷன் ப்ராசஸ்க்கும் we can use பைத்தான். ஓகே, ஸோ பைத்தான் வந்து அதோட சின்டெக்ஸஸ் எல்லாமே சிம்பிள் இங்கிலீஷ்ல இருக்கும். இப்போ நீங்க 2+2 கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஆட் தானே, அடிஷன் பண்றோம். ஸோ அதே மாதிரி அந்த ஆடுங்கிற வார்த்தை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். அந்த ஆடு இல்லைன்னா சம்முன்னு யூஸ் பண்ணுவோம், அண்ட் சப்ட்ராக்டின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பைத்தான்ல ஃபுல்லாவே யூஸ் பண்ண போறோம். அண்ட் ஸோ இதுல வந்து நம்ம சிஇலயோ C++ல இருக்கிற மாதிரி கர்லி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்லாம் கொடுக்க மாட்டோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லைன்ல ஒரு சின்டெக்ஸ் எழுதுறீங்கன்னா அதோட லூப் எப்படி இருக்கும்னா, செகண்ட் லைன்ல ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் அதோட லூப் வந்து கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்டர்பிரட்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு இன்டர்பிரட்டர்னு சொல்லுவோம். இன்டர்பிரட்டர் என்னன்னா மொத்தம் 2 இருக்கு. C++ல ரன் ஆகிறதுக்கு கம்பைலர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், அண்ட் பைத்தானுக்கு இன்டர்பிரட்டர்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். கம்பைலர் அப்படின்னா என்னன்னா, மொத்தம் நீங்க ஒரு 20 லைன் 1000 லைன் கோடு எழுதிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த ஃபுல் கோடையுமே ரன் பண்ணி ரிசல்ட் கொடுக்கறது பேர் தான் கம்பைல் பண்றது, கம்பைலர்னு சொல்லுவோம். ஆனா இன்டர்பிரட்டர் அப்படின்னா என்னன்னா, சிங்கிள் லைன் எக்ஸிகியூஷன். ஒவ்வொரு லைனா வந்து எனக்கு எக்ஸிகியூஷன் பண்ணிக்கிட்டே வரும். ஃபர்ஸ்ட் ஒரு லைனை செக் பண்ணோம், அந்த லைன்ல எரர் இல்லையா, அடுத்த லைனை செக் பண்ணோம், அண்ட் அந்த லைன்ல எரர் இல்லையா, அதுக்கு அடுத்த லைனை செக் பண்ணோம். எப்படியே சிங்கிள் லைனா எக்ஸிகியூஷன் ஆகிட்டே வரும். அது பைத்தான்ல. சரியா? ஸோ அதனால ரொம்ப ஸ்பீடா இருக்கும் பைத்தான், அண்ட் நமக்கு ஈஸியா புரியும் எந்த இடத்துல வந்து எரர் இருக்கு, நம்ம எதை வந்து தப்பு விட்டுருக்கோம், எந்த லைன்ல தப்பு விட்டுருக்கோங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் பைத்தான்ல மொத்தம் 3 வெர்ஷன்ஸ் இருக்கு. பைத்தான் 1 அண்ட் பைத்தான் 2 அண்ட் பைத்தான் 3. ஓகே, பைத்தான் 1ங்கிறது 1989ல வந்து ரிலீஸ் ஆச்சு, அண்ட் பைத்தான் 2 வந்து 2008ல ரிலீஸ் ஆச்சு. ஸோ பைத்தான் வந்து இந்த ஒரு 7 or 8 இயர்ஸா தான் ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, 2008ல பைத்தான் 2 ரிலீஸ் பண்றப்போ அந்த பைத்தானோட ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஓப்பன் சோர்ஸா ரிலீஸ் பண்றாங்க பைத்தான் 2. அப்ப என்ன ஆகுது, ஓப்பன் சோர்ஸ்ங்கிறப்போ எல்லாரும் எடுத்து யூஸ் பண்ண பாக்குறாங்க, அண்ட் யூஸ் பண்றப்போ சிம்பிள் லாங்குவேஜ் இருக்கனால நிறைய யூசர்ஸ் வந்து கிரியேட் ஆறாங்க, அண்ட் நிறைய யூசர்ஸ் வர்றப்போ நிறைய லைப்ரரிஸ் அவங்களே டெவலப் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போ பைத்தானை வச்சே ஒரு கோடு எழுதி சி பைத்தான், எம்பெடட் பைத்தான், அந்த மாதிரி தனித்தனியா வந்து இவங்களே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் இதனால பைத்தான் வந்து நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இப்போ கரண்டா வந்து பைத்தான் 3 தான் நம்ம கரண்டா இருக்கு. பைத்தான்ல பைத்தான் 3 லான்ச் ஆயிடுச்சு, அண்ட் அதுல வந்து வெர்ஷன்ஸ் 3.1, 3.2, 3.3 வெர்ஷன்ஸ் லான்ச் ஆயிட்டே இருக்கு. அண்ட் லாஸ்டா ரிலீஸ் ஆன வெர்ஷன் வந்து பைத்தான் 3.8.3ங்கிறதா லாஸ்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ பைத்தான் 2 மார்க்கெட்ல இருக்கு. அது வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் மட்டும்தான் வருது, அண்ட் மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அவங்க நிப்பாட்டிட்டாங்க. நம்ம இந்த டுட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கோர்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தான் 3 தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த பைத்தான் 3 நம்ம ஜூபிட்டர் டெக்ஸ்ட் எடிட்டர்ல, ஆக்சுவலா பைத்தான் கோடு எழுதுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வேணும் இல்லையா, ஸோ நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போறோம்னா, பைச்சாம்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர், அண்ட் பைத்தானே ரிலீஸ் பண்ண பைத்தான் IDLEங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அண்ட் அனகோண்டாங்கிற ஒரு சாஃப்ட்வேர். அனகோண்டாவில் ஜூபிட்டர் நோட் புக்குங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்புறம் லாஸ்டா நம்ம .NET அண்ட் மற்ற ப்ரோக்ராம்ஸ்லாம் யூஸ் பண்ற விசுவல் ஸ்டுடியோவில் பைத்தான் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதையும் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்னதுதான். அண்ட் பைத்தானோட சின்டாக்ஸுக்கு வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எவ்வளோ வந்து வேறுபடுது அப்படின்னு. ஓகே, ஸோ பைத்தான் வாஸ் டிசைன்ட் ஃபார் ரீடபிலிட்டி அண்ட் ஹேஸ் சம் சிமிலாரிட்டிஸ் டு த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வித் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் மேத்தமெட்டிக்ஸ். என்னன்னா, ஸோ ரொம்ப ரீடபிளா இருக்கும். நீங்க இப்போ அந்த கோடை வந்து படிச்சாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், இவன் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு. இப்போ நான் ஒரு 2
2 கொடுக்குறேன் அண்ட் இன்னொரு 2 கொடுக்குறேன், ரெண்டையும் நான் ஆட் பண்ணி கீழே ஆன்சர் கொண்டு வரேன்னா அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ இது அடிஷன் ப்ரோக்ராம், இது 2 நம்பரை சம் பண்ணி எனக்கு வந்து ஆன்சரை கொடுக்குது அப்படிங்கிறது. ஸோ நீங்க அந்த ப்ரோக்ராமை பார்த்தாலே புரிஞ்சிடும். அண்ட் அதிகமாக பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் வேர்ட்ஸ் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறது, அடிஷன் பண்ணுறது, டிவிஷன், ஸோ இந்த மாதிரி வேர்டிங்ஸ் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். தென் வந்து இதில் நம்ம செமிகோலன்ஸோ பேரந்தசிஸோ கொடுக்க மாட்டோம். அண்ட் ஒயிட் ஸ்பேசஸை வச்சு தான் நம்ம அதை டிஃபர் பண்ணி காமிப்போம். ஓகே, ஸோ பைத்தான் வந்து இப்போ கரண்ட்டாக என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக் வந்து ஒரு ஃபேமஸ் அனிமேஷன் கம்பெனி அண்ட் கூகுள் யூஸ் பண்ணுறாங்க. கூகுளில் இருக்கிற நிறைய வெப் பேஜஸ் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேஸ்புக் பைத்தான் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே இப்போ கூகுளில் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த பார்ட்ஸ் மட்டும் பைத்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி தான் டெவலப் ஆயிருக்கு. அண்ட் ஸ்பாட்டிஃபை குவாராங்கிறது தெரியும், குவாராங்கிறது நம்ம ஸோ அடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம அது வந்து ஜியோ சினிமா மாதிரி மூவிஸ் நிறையா இருக்கிற ஒரு சாஃப்ட்வேரு. அண்ட் அதில் நம்ம ப்ரீமியம் கட்டி மூவிஸ் நிறையா பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே இப்போ பைத்தான் வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. பைத்தான் என்னன்னா, நீங்கள் இப்போ நான் ஐடி பேக்ரவுண்டு இருந்து வர்றீங்க, நான் வந்து ஒரு காமர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஒரு ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், இல்லை நான் ஒரு சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கும் ப்ரோக்ராமுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறவங்க சரி நம்ம இந்த ப்ரோக்ராம் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா, உங்களுக்கான பெட்டர் சாய்ஸ் வந்து உங்களோட பெட்டர் சாய்ஸ் வந்து பைத்தான் தான். ஓகே, ஸோ ஏன்னா அது அவ்வளோ சிம்பிளா இருக்கும். நீங்க டேட்டா டைப்ஸ் பத்தி தெரியாது, இன்டிஜர் ஃப்ளோட் அதை பத்தி எனக்கு தெரியாது, அண்ட் ப்ரோக்ராம்னா என்னன்னே தெரியாதுங்கிறவங்க ஜஸ்ட் உங்க ப்ரோக்ராமிங் நாலேஜ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பைத்தானை சூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளஸ்ட் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பைத்தான் IDLE எப்படி இன்ஸ்டால் பண்றது அண்ட் பைச்சாம்ங்கிற சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டுலையும் உங்களோட ஃபர்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, எப்படி டவுன்லோட் பண்றது அண்ட் அதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறத ஃபுல்லா சொல்லிடுறேன். உங்க ப்ரௌசருக்குள்ள போயிட்டு பைத்தான் டைப் பண்ணுங்க. or python downloadங்கிறத டைப் பண்ணுங்க. Hi Shankar, sorry to disturb you. Yeah sir. அந்த ஸ்கிரீன் வந்து black தெரியுது, ஃபுல்லா தெரியல, இந்த மாதிரி தெரியுது எனக்கு. I'm not sure. நீங்க காட்டுற ஸ்கிரீன் வந்து there is some patches, black patches மாதிரி தெரியுது. I don't know, இது எனக்கு மட்டுமா எல்லாருக்கும் தெரியுதான்னு தெரியல. அப்படி ஒரு நிமிஷம் இந்த இதோட நான் ஷேர் பண்றேன். இல்ல இந்த black patches அப்போ கொஞ்சம் ஃபிளாட்டா வருது, கிராஸா வருது. and due to இப்பதான் நான் பார்த்து தான் இருக்கிறேன் ஆன்லைன்ல. சரி இப்போ வந்து பெருசா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. I don't know. நெட்வொர்க் இஷ்யூ கூட பாருங்க யாருமா. ஆமா சார், அப்படிதான் தெரியுது. எஸ் சார், எங்களுக்கும் அப்படிதான் தெரியுது. ஏன்னா நீங்க டீச் பண்ணும்போது வந்து நடுவுல வந்து black-ஆ தெரியுதுப்பா. அதனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமோ இல்ல நீங்க டீச் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்ல தெரியுது. கரெக்ட். ஓ சார் அது எப்படின்னா சங்கர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்லோட் பண்ணும்போது வெப்சைட்ல நம்ம ஸ்லைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் இல்லையா? ஆமா, இமேஜஸ் ஒரு ஸ்லைடு ஒரு ஸ்லைஸ் மிஸ் ஆயிடுச்சுனாக்கா அப்படியே blank-ஆ தெரியும்ல? ஆமாங்க சார். அந்த மாதிரி வந்து போகுதுப்பா. ஒரு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். The reason is maybe because you are doing through Eduahini மாதிரி தெரிதோ இல்ல இது டேரக்டா Zoomல போனா இந்த மாதிரி வருமான்னு தெரியல எனக்கு கரெக்ட்டா.
இல்ல உங்க நெட் ஸ்லோவா இருக்கா இல்லனா தெரியல கரெக்ட்டா எனக்கு. நெட்வொர்க் இஷ்யூ தான் சார். அந்த இமேஜை ஷேர் பண்றதுல ஏதாச்சும் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும். இல்ல ஈவன் கூகுள் நீங்க ஷேர் பண்ணும்போது கூட ஒரு பிளாக் தெரியுது கீழ. இப்போ கூட ஒரு பீஸ் பிளாக்ல பாட்டம்ல தெரியுது. இப்போ உங்க மவுஸ் மூவ் ஆகுது இல்லையா? அந்த இடத்துல கரெக்ட்டா பெரிய பிளாக் இதா இருக்கு எங்களுக்கு. சார் அது வந்து ஜூமோட அந்த கீஸ்லாம் இருக்குல்ல சார். உங்களுக்கு கிளியரா இருக்கா சங்கர்? உங்களுக்கு தெரியுதா க்ளீனா? எனக்கு கிளியரா இருக்கு. Wait, I will send you a screenshot. Sure sir. Okay. So you will get an idea. And WhatsApp la பாருங்க, I will send a screenshot சும்மா. நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க அது. நான் பார்க்கறேன். Actually it's not your fault, உங்க தப்பு கிடையாது. பட் அது சம்டைம்ஸ் மெயின் பாயிண்ட் நீங்க டீச் பண்ணும்போது அது பிளாக் ஆயிடுச்சுனாக்கா பசங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு பாக்குறேன் நான். நெட்வொர்க் இஷ்யூ என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷம். சார் அது ஒண்ணும் இல்ல சார், ஜூமோட கீஸ் கீழே காமிக்குது இல்ல, செக்யூரிட்டி பார்ட்டிசிபேஷன்ஸ் அந்த அந்த கீ ஸ்கிரீன் தான் அது. நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன் சார். அது இல்லம்மா நீங்க ரெண்டு இமேஜ் அனுப்புறீங்க பாருங்க. ஒரு இமேஜ் வந்து பிளாக்கா இருக்கு பாருங்க, பாக்ஸா பெருசா பாக்ஸ் இருக்கு. I think I'm talking about ஓபன் பண்றோம்ல, அது ஓபன் பண்றப்ப அந்த ஸ்கிரீனை மட்டும் காமிக்காம அப்படியே பிளாக் பண்ணிடுது. You check this image. இப்போ நான் ஒரு மார்க் பண்ணி ஒரு ஃப்ளவர் பொக்கே போட்டுருக்கு பாருங்க, அந்த இமேஜ் பாருங்க. ஏன் சார் அதுதான், இப்ப நான் மவுஸை வைக்கிறப்ப மட்டும் தான் அந்த இது வருது இல்லையா? ஆஹா இல்ல சார், அந்த பெரிய பாக்ஸ் ஐ நோ. அது ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகுது. நான் லாஸ்ட் 15-16 லெசன் நீங்க பண்ணீங்க இந்த மாதிரி எதுவும் வந்தல்ல. ஆனா இதுல இருந்து வருது என்னன்னு தெரியல. This is the first time I'm seeing this kind of issues. Yeah. இப்ப பாருங்க சார். Okay. Yeah, you go ahead. I will talk to Kuldeep Pagar. Maybe அந்த edu oil எல்லாம் பண்ணுமான்னு தெரியல எனக்கு கரெக்ட்டா. It's better now. It is clear. அது அந்த மெனுவை வந்து அது அப்படியே பிளாக் விண்டோவா காமிச்சிருது. அந்த ஜூமோட மெனுவை ஃப்ளோட்டிங் மெனு இருக்குல்ல சார். ஓகே. அது அப்படியே அது பிளாக்கா ஹைட் பண்ணி காமிக்குது. சரி, அது வந்து பசங்களுக்கு புரியாதுல அதனால. They will feel like this is black. That's all. ப்ரீவியஸ் தெரியல. சோ இப்போ வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன இஷ்யூன்னு தெரியல, பார்க்கணும். Sure. Sorry, continue please. Sure. So கூகுள்ல போயிட்டு பைத்தான் டவுன்லோட்னு அடிச்சிருங்க. நான் இது டைரக்டா pythondownload.orgங்கிற வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துனே காமிக்கும் URL. ஸோ அந்த URL கிளிக் பண்ணிட்டு ஸோ இதான் உங்க ஸ்க்ரீன். அண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.8.3. ஓகே, ஸோ இதில் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன OS யூஸ் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, நான் விண்டோஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னோட சிஸ்டம் 32 பிட்டா ஆர் 64 பிட்டாங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நான் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வெர்ஷன்லேயும் 3 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. எம்பேடபிள் ஜிப் ஃபைலு, எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் அண்ட் வெப் பேஸ்டு இன்ஸ்டாலர். நீங்கள் பெட்டர் வந்து வெப் பேஸ்டு இன்ஸ்டாலர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இது வந்து 86-64 இருக்கா, இது வந்து 64 பிட்டுக்கான EXE ஃபைலு. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபைலு. அண்ட் இங்கே 86 மட்டும் இருக்கா, இது 86ன்னு இருந்துச்சுன்னா அது 32 பிட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபைல். ஓகே, ஸோ நான் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன்.
இங்கே டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே பைத்தான் 3.8.3 வெப் பேஸ்டு இன்ஸ்டாலர் கீழே இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டாலேஷனை ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால எனக்கு இந்த மாதிரி செட்டப் ஃபெயில்டுன்னு வருது. அண்ட் நியூ கமர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு நெட்லேயே ஷோ பண்ணிடுறேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு இதுதான் வரும். சரியா, இதில் நீங்கள் ஆட் பார்த்துட்டோ 3.7 இருக்கா, ஆடு பைத்தான் 3.72 பார்த்து அதை நீங்கள் டிக் பண்ணணும். டிக் பண்ணாம விட்டீங்கன்னா ஃபியூச்சர் அப்டேட்ஸ்லாம் உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல இங்கே ரெட் பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் வந்து இருக்கிற ஆடு பைத்தான் 3.72 பார்த்துங்கிறத இங்கே டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு எது இட் இஸ் இன்ஸ்டால் நவ் கொடுக்கலாம், கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் ரெண்டுல ஏதோ ஒன்று கொடுத்தீங்கனாலும் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இந்த ஆட் பார்த்து எது கொடுக்குறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் இதை ஓப்பன் பண்ணிடுறேன். என்னோட இதில் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சரியா, ஐடி எல்இன் சர்ச் பண்ணீங்கன்னா இங்கே வந்துடும் பைத்தான் 3.8 64 பிட். ஓகே, நான் அதை ஓப்பன் கொடுத்துட்டேன். அண்ட் இந்த ஆட் பார்த்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அது வரைக்கும் ஓப்பன் ஆகட்டும் பேக்ரவுண்ட்ல. அண்ட் நீங்க ரன்ல போயிட்டு சிஎம்டி கமெண்ட் ப்ராமிட் ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ கமெண்ட் ப்ராமிட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இது வந்து கமெண்ட் ப்ராமிட். சரியா, நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து சும்மா மாற்றி வச்சிருக்கேன். பிளாக் கலர்ல இருக்கும் உங்க சிஸ்டம்ல எல்லாம். ஸோ நான் ஆல்ரெடி சீல இருக்கு, நான் சீல தான் வந்து பைத்தானை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே போய் நான் அந்த பாத் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்னா, இங்கே போய் நான் பைத்தான் அடிச்சுட்டு என்ட்ரு பண்ணேன்னா இங்கே எனக்கு பைத்தானோட ஸ்க்ரீன் வந்துடும். இங்கே பாருங்க, இதுக்கு இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அந்த பைத்தான் ஐடிஎல்இயோட ஸ்க்ரீன், இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது. அண்ட் இங்கே கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து கமெண்ட் ப்ராமிட். நம்ம கமெண்ட் ப்ராமிட்குள்ளேயும் பைத்தானை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க அந்த பாத்தை மட்டும் ஆட் பண்ண மறந்துடக்கூடாது. கிளிக் பண்ணனே ஃபர்ஸ்ட் விண்டோல கீழே வரும். ஓகே, ஸோ லைக் இந்த மாதிரி கீழே வரும். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஸோ இது கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் நீங்க சிஎம்டியில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஓகே, நார்மலா இதுல நம்ம ஒரு என் நேமை நான் பிரிண்ட் பண்றேன்னு வைங்களேன், என்ன பண்ணா பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட்னு கொடுத்துட்டேன். அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்குள்ள ரெண்டு சிங்கிள் கோட்ஸோ ஆர் டபுள் கோட்ஸ் ரெண்டு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஹெல்லோ, நான் என் நேமே கொடுக்குறேன், சங்கர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் யூ கிவ் என்டர். அவ்வளோதான், நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணியாச்சு. ஸோ கீழே வந்துருச்சா, ஹலோ சங்கர்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. சரியா, அண்ட் அடுத்த பிளிங்கிங் அடுத்த லைனுக்கு வந்து போயிடும். இது நீங்க கமாண்ட் ப்ராமிட்ல ரன் பண்ணி பார்த்துட்டீங்க. அண்ட் கமாண்ட் ப்ராமிட்ல பைத்தானை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா EXIT எக்ஸிட் கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். அண்ட் மறுபடியும் உங்க டைரக்டரிக்குள்ள வந்துடும். ஓகே, ஸோ இந்த பாத் வந்து இது கொடுக்கறது தான். ஸோ இதுல இந்த கமெண்ட் ப்ராமிட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபியூச்சர்ல
பைத்தனோட அப்டேட்ஸ் எல்லாம் அதோட லைப்ரரிஸ்ன்னு சொல்லுவோம், லைப்ரரிஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதனால அந்த பேத் வந்து மறக்காம கொடுத்துருங்க. தென் இப்போ பைத்தானோட ஐடிஎல்இ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஐடிஎல்இன்னு சொல்லுவோம். சரியா, இது பைத்தான் ரிலீஸ் பண்ண அதோட பிளாட்ஃபார்ம். இதுல ரெண்டு இருக்கு. இது வந்து அவுட்புட் ஸ்கிரீன்னு சொல்லலாம் அண்ட் சிங்கிள் லைன் எக்ஸிகியூஷன் சொல்லலாம். எப்படின்னா அதே பிரிண்ட் இங்க அடிக்கிறேன். ஸோ இது எப்படி ஓப்பன் பண்றதுன்னா ஸ்டார்ட்ல போயிட்டு ஐடிஎல்இன்னு அடிச்சீங்கன்னா எப்படி வரும்னா லைக் பைத்தான் கீழே ஐடிஎல்இ பைத்தான் 3.864 பிட் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிரீன் வந்துடும். சரியா, அண்ட் பிரிண்ட்ல என்டர் பண்ணீங்கன்னா ஸோ உங்க நேம் வந்து கீழே பிரிண்ட் ஆயிரும். ஹலோ சங்கர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும். அண்ட் இதுலயே இன்னொரு மெத்தட் இருக்கு. நீங்க இப்ப இது வந்து சிங்கிள் லைன் எக்ஸிகியூஷன் சொன்னா நீங்க ஒரு 3 இல்ல 4 லைன் எக்ஸிகியூஷன் நான் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் இருக்கா, ஃபைலை கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்துக்கிட்டீங்கன்னா ஒர்க்கிங் விண்டோ வந்துடும். இதுல நீங்க எவ்வளோ லைன் வேணா டைப் பண்ணிட்டே வரலாம். ஓகே, தென் இதுல நீங்க டைப் பண்ணி சேவ் பண்ணணும். அண்ட் அதுல ரன் பண்றது சேவ் பண்ண முடியாது, நீ இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து ஏன்னா ஏதோ ஒரு நேம்ல வந்து சேவ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு ஸோ தென் நான் இங்கே எஃப்ஐ கொடுத்தேன்னா எனக்கு இந்த விண்டோவில் வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ அது ஒர்க்கிங் விண்டோ அண்ட் இது வந்து அவுட்புட் விண்டோ. நீங்கள் இதுலேயும் ரன் பண்ணி பார்த்துக்கலாம், தென் இதுலேயும் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பைத்தான் ஐடிஎல்இயோட இன்ஸ்டலேஷன் அண்ட் ஒர்க்கிங். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் அடுத்து நம்ம பைசாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்குறோம். ஓகே, சரி ஓகே, அடுத்து நம்ம பைசாம் எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிற பார்ப்போம். ஓகே, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். And close this. சரியா, இப்போ பைசாம் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்ப்போம். நியூ விண்டோ அண்ட் பைசாம் டவுன்லோடுன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. தென் டவுன்லோட் பைசாம் பைத்தான் ஐடி ஃபார் ப்ரொஃபஷனல் டெவலப்பர்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்று கம்யூனிட்டி அண்ட் ப்ரொஃபஷனல். ப்ரொஃபஷனல் வந்து பெய்டு அண்ட் நமக்கு பெய்டு வந்து தேவையில்லை. ஸோ அதனால நம்ம வந்து கம்யூனிட்டி வெர்ஷனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கா, இது வந்து ட்ரையல் தான், இது வந்து ஃப்ரீ ட்ரையல். அண்ட் இது டவுன்லோட் பண்ணீங்கன்னா நீங்க பைசா பே பண்ணணும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டவுன்லோட் ஸ்டார்ட்ஸ். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி நான் அதை டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். டவுன்லோட்ஸ் பைசாம்.
இங்க இருக்கா? ஸோ இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் அண்ட் இதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி வரும். அண்ட் அந்த 100% முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட். இப்போ நம்ம 2 தடவை கிளிக் பண்ணதுனால 2 தடவை வந்துச்சு. அண்ட் ஒன்று க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ், it's loading. Current version of PyCharm community, this edition is already installed. Do you wish to continue? Yes. So in the window and next கொடுத்துருங்க. The next install. ஆக்சுவலா நீங்க எதுல இவ்வளவு நம்ம இன்ஸ்டால் பண்றோம் இல்லையா, இதுலயும் எல்லாத்துலயுமே நீங்க ஒர்க் பண்ணி கத்துக்கோங்க. அண்ட் ஏதோ ஒன்றுல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ கம்பெனி சைடு போனீங்கன்னா அவங்க ஒரு கம்பெனி பைச்சாம்ல ஒர்க் பண்ண தெரியுமான்னு கேட்பாங்க. ஒரு கம்பெனி பைத்தான் ஐடிஎல்இல ஒர்க் பண்ண தெரியுமான்னு கேட்பாங்க. அண்ட் விசுவல் ஸ்டுடியோல ஒர்க் பண்ண தெரியுமான்னு கேட்பாங்க. அண்ட் அதனால இது எல்லாத்துலயுமே நீங்க ஒர்க் பண்ணி எல்லாமே சிமிலர் தான், பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி நம்ம கோடிங் எழுத போறோம் அண்ட் ரன் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ணுவீங்க. தட்ஸ் ஆல். அதோட நீங்க எழுத போற கோடிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, அண்ட் அவுட்புட்டும் ஒரே மாதிரி தான் கிடைக்க போகுது. அண்ட் நம்ம ரன் பண்ற பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் மாறப்போகுது. ஆல்மோஸ்ட் டன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. யா, முடிஞ்சிருச்சு. ஃபினிஷ் கொடுத்துட்டு ஸ்டார்ட்ல பைச்சாம் இங்க இருக்கா, ஜெட் பிரைன்ஸ் பைச்சாம் கம்யூனிட்டி கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிடுங்க. And it takes time to open.
இது ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. இம்போர்ட் பைச்சாம் do not import கொடுத்தலாம் அண்ட் பைச்சாம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, பைச்சாம் கம்யூனிட்டி 2010 அண்ட் உங்க விண்டோ இப்படி தான் இருக்கும். என்ன தீம் வந்து சூஸ் பண்றீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு லைட்டு ஆர் டார்க். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ டார்க் ஏன் சூஸ் பண்ணுறோம்னா மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் வந்து டார்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லைட் யூஸ் பண்ணீங்கன்னா கண்ணு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் ரொம்ப நேரம் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருந்தீங்கன்னா. ஓகே, அவ்வளோ ஸ்டார்ட் யூசிங் பைச்சாம் அண்ட் ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் செக் பண்ணுறீங்க அண்ட் ஸ்டார்ட் யூசிங் பைச்சாம் கொடுத்துட்டு wait, it takes time. And இது வந்து ஒரு லார்ஜ் மெமரி சாஃப்ட்வேர், அதனால கொஞ்சம் டைம் இருக்கு. Okay. வந்துடுச்சு. அண்ட் இது உங்க ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் அண்ட் செக் அவுட் ஃப்ரம் த வெர்ஷன் கண்ட்ரோல் அண்ட் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்றேன். சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. Create and loading components. ஆக்சுவலாக இது ஒவ்வொரு தடவை ஓப்பன் பண்ணுறப்பையும் நீங்கள் டிப் கேட்டுகிட்டே இருக்கும் அண்ட் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகிட்டு இருக்கா, ஸோ உங்களுக்கு க்ரியேட் ஆகிருந்தோடனே அதை க்ளோஸ் பண்ணிடலாம். டெய்லி ஒரு டிப் கொடுக்கும். Takes time. Yeah, Mr. Open files. ஸோ என் சிஸ்டமில் நிறைய சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கனால இது கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ நார்மலாக கொஞ்சம் சீக்கிரமாகவே ஓப்பன் ஆயிரும்.
2 minutes வெயிட் பண்ணுங்க. ஓகே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே இதுதான் உங்களோட பைசாம் விண்டோ. ஓகே இங்கே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா அன்டைட்டில்டு, தென் கான்ஃபிகரேஷன், இங்கே கொடுத்துட்டேன். அண்ட் கரெக்டாக இதுன்னு தெரியல. இங்கே ஃபைல் இருக்கு இல்லையா, இங்கே மேலே தெரியும் சார். ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட், ஆர் இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு பைத்தான் 3.2. TLS library, Anaconda 3, file, and இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அண்ட் பெரிய கோடிங்ஸ்லாம் அதில் ரன் பண்ணி பார்க்கலாம் பைச்சாமில். நான் ஃபைல் நியூ ப்ராஜெக்ட்டு அண்ட் அதில் போயிட்டு பைத்தன் ஃபைலை நம்ம வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் ஓப்பன் ஃபைல்ஸ், பைத்தான் ஃபைல் இருக்கா. ஸோ பைத்தான் ஃபைலை கொடுத்துட்டு நேம் கொடுக்கணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு அண்ட் பைத்தான் ஃபைல் கொடுத்துட்டு நியூ பைத்தான் ஃபைல் நேம், ஸோ எதோ ஒன்று கொடுக்குறேன் நான், ss.py. இது ஓப்பன் ஆயிடுச்சா, இது லோடிங் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பைத்தானோட டெர்மினல். ஸோ இங்கே தான் நம்ம கோடிங் வந்து அடிக்க போகிறோம். சாரி பிரிண்ட்டு அதே லைனை டைப் பண்ணுறேன், ஹலோ வேர்ல்ட். ஓகே தென் இதை ரன் பண்ணும். ஓகே பேர் இஸ் நாட் அவைலபிள், ஸோ சரி எரர்.
ஸோ நீங்கள் இந்த டெர்மினல் நான் இது ஏதோ என் சிஸ்டமில் எரர் இருக்குது அண்ட் இதை நான் சால்வ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மேலே கன்சோலில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அண்ட் கீழே டெர்மினல் இருக்கு இல்லையா, டெர்மினலும் வந்து நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி தான். இங்கேயும் நீங்கள் பைத்தான்னு கிளிக் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். அண்ட் இதில் கோடிங் அடித்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். கொடுத்துட்டு கீழே டைப் பண்ணிட்டு இருக்க தெரியுதா, லெஃப்ட் சைடு வந்து டவுன் கார்னர்ல அண்ட் இங்கே ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. சரியா, இது டெர்மினலில் பண்ணுறது. அண்ட் இந்த கன்சோல் எப்படின்னா நம்ம இங்கே டைப் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து ரன் பண்ணோம்னா நமக்கு இங்கே டெர்மினலில் அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இங்கே இந்த ஸ்கேனிங் ஃபைல்ஸ் 20K இண்டெக்ஸ்ன்னு இருக்கா, இது ஏதோ என் சிஸ்டமில் ஏதோ எரரு. அண்ட் இதை நான் சால்வ் பண்ணிட்டு நாளைக்கு கிளாஸில் இந்த கன்சோலில் வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து பைத்தான் ஐடியல் இன்ஸ்டலேஷன் முடிச்சாச்சு அண்ட் அதில் கோடிங் ரன் பண்ணி பார்த்தாச்சு. பைத்தான் இன்ஸ்டலேஷன் முடிச்சாச்சு அண்ட் கன்சோலில் கோடிங் மட்டும் நாளைக்கு கிளாஸில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ இது வரைக்கும் எடுத்த இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் ஆர் இது வரைக்கும் எடுத்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்டா இல்ல சார். சொல்லுங்க. இந்த இன்ஸ்டால் பண்றப்போ வந்து டவுட் வந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்றேன் சார். ஷூர் ஷூர். வேற யாருக்காச்சும்? Thank you, Sushida, for asking that question. Thank you, Shankar. I feel like it's all new since the first class. This முதல் classனால I think they'll be hesitating to talk. No problem. See, first of all, we want to thank you for joining this class, 8 o'clock class. I feel like உங்களுக்கு எதனா doubt, questions எதனா இருந்துச்சுனாக்கா you feel free to drop in a message in அந்த வாட்ஸ்அப் குரூப்ல. இன்னொன்று வந்து இப்போ இவர் என்ன டீச் பண்ணாரோ எவ்ரிடே அவர் என்ன டீச் பண்ணுறோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவார். ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்புவார். நீங்கள் லேட்டராக கூட அந்த ரெக்கார்டை வந்து மறுபடியும் பார்த்துட்டு நீங்கள் லெசன் வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ தட் பி வெரி சப்போர்ட்டிவ். ஸோ எனி கொஸ்டின் எனி டைம் யூ கேன் கால் அப் சங்கர், ஹி வில் ஹெல்ப் யூ. சங்கர் சார் வந்து அந்த இதில் நம்பர்ல இருப்பார், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கார் அவர். ஹெல்ப் யூ அப். யா, ஸோ கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியலையே என்ன பண்ணுறது புதுசாக இருக்குது அப்படின்றவங்க சில பேர் இருந்தீங்களாக்கா, நோ வரிஸ். சரி, ஸ்டார்டிங்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். வி ஆல்ரெடி ட்ரைனிங் அரௌண்ட் 300 to 400 கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி உள்ளே இருக்காங்க. ஸோ வி பீன் டீச்சிங் எவ்ரிடே இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், ஹைதராபாத்தில், டெல்லியில், பெங்களூரில், இங்கே எல்லாத்தையும் டீச் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ எனி டவுட்ஸ், எனி கொஸ்டின்ஸ், எனி டைம் யூ கைஸ் கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். சரிங்களா? ஸோ வீடியோ லிங்க் வந்து அந்த குரூப்லேயே வந்து அவர் ஷேர் பண்ணுவார். இப்போ நோட்டீஸ் பண்ணீங்கன்னாக்கா 15th லெசன் 14th லெசனாக போயின்னு இருக்கும். அது வேற பேட்ச்க்கு. உங்கள் பேட்ச்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து அவர் போடுவார். அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்க. அந்த லிங்கை வந்து எப்போ தேவையோ அப்போ ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் கிளியர். சொல்லுங்க, ஏதோ மகேஸ்வரி ஏதோ சொல்ல வந்தீங்க? No, sir. No. Okay. Since you unmuted, I felt like you want to talk something. Fine. No problem. Thank you, Ma. I think Shanmuga Priya came and joined a little later. No worries. You can see that recording, Ma. You can see the record and review yourself. Yeah, sure. Thank you. Yes. No problem. So, I think, Shankar, we got only 11 of them today. Yeah, sir. Sir, some of them login issues. 11 தான் வந்திருக்காங்க. Yeah, sir. நிறைய பேருக்கு login issue இருக்கு. I think even Shanmuga Priya also actually it's not allowing it to log in. It's coming like a HOTS in another meeting, so you can't able to join. From 8 o'clock itself, I was facing like this. Correct. Even Shankar எனக்கு ஜாயின் பண்ண முடியல. ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அந்த லிங்க் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ண லிங்க் மூலமா வர முடியல Shankar எனக்கும். Yeah, sir. Sir,
எதுவாகினி மூலியமா வரும் கனெக்ட் ஆச்சு. லேட்டர் ஐ வென்ட் டு எடுவாகினி அண்ட் தென் எஸ். கரெக்ட் கரெக்ட். எடுவாகினி மூலம் கனெக்ட் ஆயிடுச்சு. பட் இது மூலமா கனெக்ட் ஆகல எனக்கு. ஓகே ஓகே ஓகே. So most probably people are struggling to log in. Maybe நாளைக்கு ஒரு ட்ரையல் மாதிரி இது மறுபடியும் வச்சிட்டு மறுபடியும் we can review the same lesson. Sure. So it will be better. Introduction தானே, it will be easy. Yeah. Anyway, thank you Shankar. Thank you one and all. Thank you all. Shanmuga Priya want to say something? For sorting out this problem. Yeah. No problem. Most welcome.